பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சரீரத்தின் அவயங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் ஒரு சில காரியங்களை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற தலைப்பு செவி, அதாவது ரிசீவர் இல்லையா? ஆமா, இது பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், நம்மளுடைய காது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஞானிகளின் செவி அறிவை நாடும். என்னமாமா, ஞானியாய் ஒரு மனுஷன் இருந்தானா அவன் கேட்கறது கூட பிரயோஜனமா தான் கேட்பான், தேவையில்லாததெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அப்படின்னா இந்த காதுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது என்னன்னா நிரம்பாத காது. காது போதுன்னு ஏதாவது சொல்லுதா? எவ்வளவு கேட்டாலும் உள்ள போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? அடுத்தது சொல்றது தீமையான செயல்களை தூண்டும் காது. அதாவது நீங்க கேக்குறீங்க இல்லையா, அந்த கேட்கறது உங்களுக்குள்ள போய் என்ன பண்ணும், வேலை செய்யும், கிரியை செய்யும். அப்ப கேட்கறதுல நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். அப்படியும் பாவம் வரும், கேட்கறதுனால பாவம் வருது. இந்த செவிகள் என்ன எப்படி இருக்குமாமா, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத செவி. நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, கட்டுக்கதை எவ்வளவு நேரம் பேசினாலும் நல்லா கேட்பாங்க, ஆனா சத்தியம் பேசி 2 செகண்ட்ல போயிருவாங்க. ஏன்? அந்த காதுக்கு தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் செவிகள். உங்க செவிகள் எப்படி இருக்கு? ஐயோ, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கலாம், ஆண்டவருடைய பாடல்களை கேட்கலாம், ஆண்டவருடைய துதியை கேட்கலான்னு உங்க செவி வாஞ்சியா ஓடுதா, வீணான கட்டுக்கதைகளுக்கு ஓடுதான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் இல்லையா? அடுத்தது சொல்றாரு, வீரியம் பேசுகிறதை கேட்கிற காதுகள். இந்த காதுகள் நமக்கு இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா ஆண்டவருடைய காதுகள் எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற காது இல்லையா? திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஒரு நாள் தள்ளாத அவருடைய செவிகள். அவருக்கு பயப்படுகிறவர்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்ம பேசுறது அவர் கேட்கிறாரு, நம்ம ஜெபிக்கிறப்ப கேட்கிறாரு, நம்மளுடைய கதறும் பொழுது நம்மளுடைய கதறலின் சத்தத்தை கேட்கிறாரு, நம்மளுடைய புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. தேவனுடைய காதுகள் அப்படி அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவருடைய காதுகள் மாதிரிதானே நம்ம காது இருக்கணும். ஆனா அப்படி இருக்கா? நம்ம அப்படி இருக்கோமா? இல்லையே. ஆண்டவரே உருவாக்கினது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கினார். உருவாக்கின நோக்கம் வேறு, ஆனா இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற நோக்கம் வேறு. அதனாலதான் இந்த உலகத்துல ஒரு சமாதானம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்களும் நானும் தேவனுடைய சாயலா இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய செவிகள் நமக்கு இருக்க வேண்டும், அவருடைய கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். அவரை போல நம்ம என்ன செய்யணும், இந்த பூமியிலே வாழ பிரயாசப்படணும் இல்லையா? ஒவ்வொரு நாள் அவருடைய சாயலா நான் இருக்கணும், அவருடைய பிரதிபலிப்பா நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். தேவையில்லாதது நம்ம செவிகள்ல என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கூடாது. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ணாது, இந்த காதுல வாங்கி இந்த காதுல, அதெல்லாம் சத்தியம் மட்டும்தான், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுவீங்க. ஆனா கெட்டதை காதுல வாங்குனீங்கன்னா அது உள்ள போய் என்ன பண்ணும், உங்களுக்குள்ள நல்ல வேரூன்றி கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும். சரிங்களா? அப்ப நம்மளுடைய காதுகள் எப்படி இருக்கணுமா, தேவனுடைய காதுகளை போல இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர்களுடைய செவி திறந்திருக்கிறது, கவனமாய் இருக்கிறது. உங்களுடைய செவி எப்படி இருக்கு? ஆண்டவருடைய செவிகளை போல இருக்கா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருப்பீங்கன்னா அவருடைய சத்தம் உங்களுக்கு காது கேக்குதா? உங்க தகப்பன் கூப்பிடுற சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இல்லையே. உலக பிரகாரமான காரியத்தை கேட்டு 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 உங்களுடைய காதுல தேவ ஆவியானவர் பேசுகிற சத்தம் கேட்கல. கேட்கிற மாதிரி இருந்தா அதிகாலையில உங்களை தட்டி எழுப்புவார். என் மகளே நீ எழுந்துரு சொல்லுவார். என் மகளே நீ போற வழி தவறு, வழி இதுவே அப்படிங்கிற சத்தம் உங்க காதுல கேக்குதா? கேக்குதா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சத்தத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கோம் இன்னைக்கு? கேக்குறீங்களா? ஐயோ அதெல்லாம் ஊழியக்காரங்க கிட்டதான் ஆண்டவர் பேசுறாரு. யார் சொன்னா? அப்படி ஒரு நாள் பைபிள்ல இல்ல. நான் ஊழியக்கார்ட்ட மாத்திரம் தான் பேசுவேன், மற்ற விசுவாசிங்க கிட்ட பேச மாட்டேன்னு ஒரு நாள் வேதத்துல ஆண்டவர் சொல்லல.
அப்போ நீங்க என்ன செய்யல, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நிலையிலே உங்கள் செவிகள் இல்லை என்பதுதான் பொருள். ஏன் உலக பிரகாரமான காரியம் கேட்டு 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 தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது? ஏன்னா உங்க செவிகள் முழுவதுமாக உலக காரியத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய கண்கள் எப்போ என்னன்னா அவருடைய மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்கணும். அவருடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யணும், உங்க காதுல வரணும். எப்ப வராது அப்படின்னா, யாருக்கு எல்லாம் அந்த வார்த்தை கேட்கா தெரியுமா? தீய சிந்தை இருக்கிறவங்க, கெட்டதை கேட்டு 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 உங்க உடம்பு முழுவதும் அந்த கெட்ட காரியங்கள் இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் உங்களுக்கு என்ன பண்ணல, கேட்கப்படல. பைபிள் சொல்றாரு, சங்கீதம் 34 சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு அவர் ஆலோசனை கொடுக்க ரெடியா இருக்காரு. அவருடைய ஆலோசனை உங்க காதுக்கு வருதா? உங்க காதுக்கு கேக்குதா? அவர் சத்தம் உங்களுக்கு கேக்குதா? அவர் பேசுற வார்த்தை உங்களுக்கு கேக்குதா? இல்லையே. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவனொருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் அவனோடு கூட போய் என்ன பண்ணுவேன், போஜனம் பானம் பண்ணுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய செவிகளை தட்டுகிறதும் பேசுகிறதும் உங்கள் செவிகளுக்கு கேட்கிறதா? இல்ல. அதுக்குதானே நம்ம மற்ற ஊழியக்காரங்க கிட்ட ஓடுறோம். ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன சொல்றாரு, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறார், என் பிரச்சனைக்கான தீர்வு என்ன நீங்க கேட்டு சொல்லுங்க. அப்படி நீ வந்து ஊழியக்காரங்களா தேடுறதுக்கான காரணம், இன்னும் தேவன் பேசுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கவில்லை. கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்க வேற எங்கேயுமே ஓட மாட்டீங்க, தேவ சன்னிதானத்துல வருவீங்க. எனக்கு ஒரு பிரச்சனைகளா தீர்வு கொடுக்கிறது என் ஆவியானவர் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் பேசுகிறதை நான் கேட்கும் வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று யாக்கோபை போல நம்ம என்ன செய்யணும், உட்காரணும். ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, கேட்காம நான் எந்திரிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் அப்படி ஒரு வைராக்கியமா உட்கார்ந்து இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உங்க சத்தத்தை நான் கேட்டே ஆகணும். நீங்க பைபிள் அப்படி சொல்லலன்னு சொல்றாங்க இந்த பாஸ்டர்மா, எல்லார்ட்டையும் பேசுவீங்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், உங்க சத்தம் எனக்கு கேட்கணும். கேட்காம நான் எந்திரிக்க மாட்டேன். உட்காருங்க. உங்களுடைய மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் பேசுவார். முதல்ல எத்தனை பேர் உட்கார்றீங்க? கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறது, போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து விண்ணப்பத்தை பண்ணிட்டு உடனே எந்திரிச்சது. அவர் பேசலாம்னு வாய் திறக்கிறதுக்குள்ள நீங்க ஆமேன் போட்டுறீங்க. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நீங்க பேசாதீங்க ஆண்டவரே, நான் பேசி முடிச்சுட்டு எந்திரிச்சு போறேன். பிரயோஜனம் என்ன? அவர் பேசுறதுக்கு நீங்க எத்தனை பேர் காத்திருக்கீங்க? அவர் பேசுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லையே. அவர் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆதி காலத்துல இருந்து, ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து நம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறது அவ்வளவு விருப்பம் இருக்கு தெரியுங்களா? நீங்க அவரோட பேசி பழகிட்டீங்கன்னா, அவரு சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வேற யாரு சத்தமும் உங்களுக்கு பிடிக்காது. யாரு கூடயும் உங்களால என்ன பண்ண முடியாது, நேரத்தை செலவிட முடியாது. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஓடி போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவரோட பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க உலகத்தை ஜெயிக்கிற கிறிஸ்துவனா இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அவனுடைய செவிகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அவன் சரியான பாதையிலே நடக்க ஆரம்பிப்பான், பரிசுத்தமான பாதையிலே நடக்க ஆரம்பிப்பான். ஏன் தெரியுங்களா? நான் இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையா இருந்தா, நான் சின்ன தப்பு பண்ணி ஒரு வழி விலகி போறேன்னா உடனே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுறார், நீ போறது வழி தவறு, அப்படி போக கூடாது, நீ இப்படி பேசி இருக்க கூடாது, இப்படி நடக்க கூடாது, இதை செய்யாத, இத செய், இப்படி பேசு. எஸ், ஒவ்வொரு நாளும் எனக்கு பேசுறாரு, ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்கிறார். அவர் பேசுற சத்தம் கேட்டாதானே அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நான் நடக்க முடியும். அவருடைய சத்தமே கேட்கலன்னா நானா என்னுடைய சுய சித்தத்தின்படி நடந்து என்ன செய்வேன், போய் தேவையில்லாததுல போய் லாக் ஆக மாட்டிக்கிறேன், பாவத்துல விழறேன்.
பிரச்சனையில் அகப்படுறேன். ஆனா தேவனுடைய சத்தத்தை எந்த ஒரு செவிகள் கேட்கிறதோ, எந்த ஒரு காதுகள் கேட்கிறதோ, அவர்கள் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய செவிகளிலே ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறதா? இதுவரையும் இல்லையா? இனி உட்காருங்க. ஆண்டவரே, நான் உங்க சத்தத்தை கேட்க ஆசைப்படுறேன், என்னோடு நீங்க பேசுங்கன்னு. அப்படி பேசும் பொழுது, அவர் உங்களை நடத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக நீங்க இருப்பீங்க. அவரை பத்தி உங்களால பேசாம இருக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசுங்க. இதுவரையும் உலகத்தில் இருக்கிற பல காரியம் நான் கேட்டு 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 பிரச்சனை தான் வந்தது. நிறைய மனுஷங்களுடைய பேச்சை கேட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பிரச்சனையில தான் இருக்கேன். ஆனா இனி உங்க சத்தத்தை நான் கேட்க ஆசைப்படுறேன். நீங்க உட்கார்ந்து பாருங்க. நிச்சயமா ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் நிச்சயம் கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. God bless you.